மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் பார்த்தோம்னா எப்படியாவது அவங்க 4 பேரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா விஜயால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா விஜய் அவங்க சில ஆட்களை அங்கே கோயிலை அதாவது இருக்க வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாறன் இந்த கோயிலை விட்டு நவன்றக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இதனால் பார்த்தோம்னா அவங்களும் மாறன் எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காவலாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் அவங்க பூசாரிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்க எல்லாருமே காட்டுக்குள்ளே எப்படி தனியாக போக முடியும், நான் அவங்களுக்கு கூட நான் போக போகிறேன் அப்படிங்கும்போது என்னங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, அதான் கருப்பணசாமி துணையா இருக்குதுல, கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் எந்த ஆபத்துமே இது வரைக்கும் வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறன் கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை நான் அவங்க கூட போக தான் செய்வேன் அப்படிங்கும்போது இங்கே பாருங்க, அப்படி இந்த ஊர் கட்டுப்பாடை மீறி நீங்கள் போனீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த ஊரை விட்டு உங்களை நான் தள்ளி வச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மாறன் எரிச்சல் அடைகிறாங்க. என்னது இவங்க இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டுக்காங்க அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, டேய் அவனை சும்மா இருக்க சொல்லுடா அப்படின்னு ராகவட்ட சொல்லவும் அப்போ ராகவ் சொல்கிறாங்க, அதுதான் அவர் இவ்வளோ தூரம் சொல்கிறாருல, அது மட்டும் இல்லாமல் 5 பேர் போயிருக்க தானே செய்கிறாங்க, அவங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, கருப்பணசாமி தான் துணையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா, அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத மாறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆனால் மாறனுக்கு தானே தெரியும் விஜய் தான் இது எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா மாறன் அங்கேருந்து கிளம்புறதுக்காக போகும்போது அதாவது விஜய் சில ஆட்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்களா, அவங்க போக விடாமல் தடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன எங்ககிட்டயே அவன் வேலையை காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பார்த்தோம்னா மாறன் நினைக்கிறாங்க, ஓஹோ நான் போக விடாமல் தடுக்கிறதுக்காக விஜய் இவங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாளா, இப்போ என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க குடிக்கிற அந்த கூல்ட்ரிங்க்ஸில் ஏதோ தூங்குறதுக்குள்ளே ஏதோ ஒன்று மறந்து கலந்துருந்தாங்க. அதை அவங்க குடித்ததுமே அப்படியே தூங்கிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் அப்படியே எஸ்கேப் ஆகிருந்தாங்க. எஸ்கேப் ஆகி அவங்க கருப்பணசாமியாக மாறி இவங்க எல்லாரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. இவங்க எல்லாருக்கும் விஜயால் ஒவ்வொரு விதத்தில் ஆபத்து வருது. அவங்க எல்லாரையுமே மாறன் காப்பாற்றிட்டுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா காட்டு கோவிலில் அவங்க விளக்கேற்றிருந்தாங்க வள்ளி. அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, நல்ல வேலை வள்ளியம்மா, கருப்பணசாமி நம்மளை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்க சொன்ன மாதிரிக்கே அந்த விளக்கையும் ஏற்றியாச்சு, இன்னும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் நடக்க போகுது அப்படின்னு கண்மணி சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நம்ம என்னெல்லாம் நினைச்சோமோ அதெல்லாம் நடக்காமல் போயிடுச்சுதே, இந்த மாறன் எப்படி இங்கே வந்தான், கருப்பணசாமியாக வந்திருக்கிறான், எப்படி ஆக்கும், நம்ம தான் இவனை அங்கே இங்கே அசைய விடாமல் நம்ம ஆட்கள்லாம் செட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அவனுங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எரிச்சலோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வள்ளியம்மா எல்லாருமே நல்லபடியாக நம்ம விளக்கு ஏற்றியாச்சு, நம்ம குடும்பத்துக்கு ஒன்று மட்டும் சந்தோஷம் தான், நம்மளுக்கு பிரச்சனை எல்லாமே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு அங்கே எல்லாருமே விளக்கேற்றிக்கிட்டு நேராக கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்ததுமே பூசாரி கேட்குறாங்க, நல்லபடியாக நீங்கள் விளக்கேற்றிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வள்ளியம்மா சொல்கிறாங்க, ஆமாம் அந்த கருப்பணசாமி துணையோட நாங்கள் நல்லபடியாக விளக்கேற்றிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ வள்ளி இவங்ககிட்டலாம் சொல்கிறாங்க, நம்மளுக்கு இங்கே நடந்தது எதுவுமே நீங்கள் அங்கே போய் சொல்லிடாதீங்க, அதுவும் முக்கியமாக அண்ணங்கிட்டலாம் சொல்லிடாதீங்க அப்படிங்கும்போது இல்லை வள்ளியம்மா சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கோயில் பூஜை எல்லாமே நல்லபடியாக முடியவும் இதை பார்த்துட்டு வள்ளியம்மா அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ராமச்சந்திரன் கிட்ட, அண்ணா நல்லபடியாகவே விளக்கேற்றியாச்சு, இன்னும் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு எல்லாமே நல்லது தானே நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ராமச்சந்திரன் ராகவ் எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அடுத்ததாக சாமியாட ஆரம்பிச்சிருமோ அந்த சாமி சொல்லுது, அடுத்ததான் உங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வள்ளி ராமச்சந்திரன் எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தீங்களா நம்ம நல்லபடியா விளக்கத்தினதுமே நல்ல ஒரு விஷயத்தை தான் நம்ம காதுபட நம்மளுக்கு ஆத்தா சொல்லியிருக்கிறா, இது சீக்கிரத்துல நடக்கணும், யாரு முதல்ல பெத்து கொடுத்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கண் பண்ணி வீரா வெக்கப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜய் எரிச்சலோட இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் எப்படியாவது கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பண்ணணும்னா அவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாறனும் வீராவும் இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது போலுக்குன்னு சொல்லிட்டு எரிச்சலோட இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் இதெல்லாம் நினைச்சு சோகத்தோட இருக்கும்போது அவங்க அம்மாவை தான் காட்டுறாங்க. உடனே அவங்க அம்மாவை பார்த்ததுமே என்னம்மா இப்போ என்ன சாமியாடி ஏதாவது சொல்ல போறியான்னு கேட்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, ஏண்டி ஏன் மேல கோவப்படுது அப்படிங்கும்போது ஆமாம் நேற்றுக்கு நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போச்சு அப்படிங்கும்போது நேற்றுக்கு தானே நடக்காமல் போச்சுது பாரு, இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கும்போது இன்னைக்கு நீ என்ன பண்ண போகிற, திரும்பவும் என்ன ஏதாவது மாட்டி விட போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாருடி ஏன் மேலே கோவப்பட்டுட்டு இருக்காது அப்படிங்கும்போது எப்படியாவது ராமச்சந்திரன் குடும்பத்தில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் ஒவ்வொரு முயற்சியாக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கடைசியில் அந்த மாறனும் வீரா தடுத்து நிறுத்திடுதாங்களே, ஃபர்ஸ்ட் அவங்களும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக விஜயா அவங்க அம்மாவும் ஒரு நாடகத்தை போடுறாங்க.